மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய் இசையான மைந்தனாய் மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய்.
நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. செங்கடல் கனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, தாங்கியதை இந்நாள் வரையும் தயவாய் மாதயவா, தயவாய் மாதயவாய். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. மரணத்தை நீக்கிய ஜீவனை அருளிய மாபெரும் கிருபை, மாநிலத்தோர் கீந்தார் இயேசு சுவிசேஷ ஒளியா, சுவிசேஷ ஒளியா. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. அழைக்கப்பட்டோரே நீர் உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவீர், அளவில்லா திரு ஆக்கமிதனை அவனியோர் கழிப்பீர், அவனியோர் கழிப்பீர். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. பொய்யாரத்து சியோனே நீயும் மெய்யாக களி கூர்ந்து நீர்ந்து பொய்யாரத்து சியோனே ஐயன் இயேசு குனின் கையை கூப்பி துதி செய்குவையே மகிழ்கொள்ளுவையே நாமும் ஐயன் இயேசு குனின் கையை கூப்பி துதி செய்குவையே மகிழ்கொள்ளுவையே நாமும் தந்தானி துதிப்போமே திருச்சபை
திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானே துதிப்போமே. சுத்தாங்கத்து நற்சபையே உனை முற்றாய் கொள்ளவே அலைந்து திரிந்து சுத்தாங்கத்து நற்சபையே சத்து குலைந்துனை சக்தியாக்க தம்மின் இரத்தத்தை சிந்தி எடுத்தே உயிர் வரம் சத்து குலைந்துனை சக்தியாக்க தம்மின் இரத்தத்தை சிந்தி எடுத்தே உயிர் வரம் தந்தானே துதிப்போமே. திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானே துதிப்போமே. தூரம் திரிந்த சீயோனே உன்னை தூக்கி எடுத்து கரத்தினிலேந்தி தூரம் திரிந்த சீயோனே ஆரங்கள் போட்டி அலங்கரித்து நினை அப்பன் மணவாட்டியாக்கினது என்னை ஆரங்கள் போட்டி அலங்கரித்து நினை அப்பன் மணவாட்டியாக்கினது என்னை தந்தானே துதிப்போமே. திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானே துதிப்போமே. ஹல்லேலூயா 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 சிங்கார கன்னிமாரே அலங்கார கும்மி அடித்து படித்து சிங்கார கன்னிமாரே மங்காதவன் மணவாளன் இயேசு தன்னை வாழ்த்தி வாழ்த்தி ஏத்தி பணிந்திடும் மங்காதவன் மணவாளன் இயேசு தன்னை வாழ்த்தி வாழ்த்தி ஏத்தி பணிந்திடும் தந்தானே துதிப்போமே. திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானே துதிப்போமே. இயேசுவை நாம் எங்கே காணலாம்? அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம்? இயேசுவை நாம் எங்கே காணலாம்? பனி படர்ந்த மலையின் மேலே பார்க்க முடியுமா? பனி படர்ந்த மலையின் மேலே பார்க்க முடியுமா? கனி நிறைந்த சோலையின் நடுவே காண முடியுமா? காண முடியுமா? இயேசுவை நாம் எங்கே காணலாம்? ஓடுகின்ற அருவியெல்லாம் தேடி அலைந்தேனே, ஆடுகின்ற அலைகடலில்
காற்றே நீ கர்த்தர் இயேசு இருக்குமிடம் கூறிட மாட்டாயோ? கண் இரண்டும் புனலாக கல் நெஞ்சம் அனலாக மண்டியிட்டு வீழ்ந்தேனே திருமறை முன்பாக விண்ணரசர் அன்புடனே கண் விழிப்பாய் என்றார். கண் விழித்தேன் என் எதிரே கர்த்தர் இயேசு நின்றார். இயேசுவை நாம் எங்கே காணலாம்? அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம்? இயேசுவை நாம் எங்கே காணலாம்? ஏழைக்கு பங்காளராம், பாவிக்கு இரட்சகராம், இயேசு என்னும் திருமகனாம், இதயத்திலே வாழ்பவராம். ஏழைக்கு பங்காளராம், பாவிக்கு இரட்சகராம், இயேசு என்னும் திருமகனாம், இதயத்திலே வாழ்பவராம். ஏழைக்கு பங்காளராம். மரியாள் வளர்த்த செல்வம் மனித தெய்வம் அவதரித்தார். மாடு கட்டும் தொழுவத்திலே மாணிக்கம் பிறந்ததம்மா. மாடு கட்டும் தொழுவத்திலே மாணிக்கம் பிறந்ததம்மா. அந்திவானம் சிவக்குதம்மா, அல்லி மலர் சிரிக்குதம்மா. அந்திவானம் சிவக்குதம்மா, அல்லி மலர் சிரிக்குதம்மா. ஆண்டவனம் இயேசுவின் நட்பவனம் மணக்குதம்மா. ஆண்டவனம் இயேசுவின் நட்பவனம் மணக்குதம்மா. ஏழைக்கு பங்காளராம், பாவிக்கு இரட்சகராம், இயேசு என்னும் திருமகனாம், இதயத்திலே வாழ்பவராம். ஏழைக்கு பங்காளராம். முள்முடி சூட்டி வந்த முதல் தலைவன் இயேசுவுக்கு கல்வாரி சிலுவையிலே காயம்பட வைத்தனரே. கல்வாரி சிலுவையிலே காயம்பட வைத்தனரே. உயிர் பறித்தெழுந்த எங்கள் உத்தமரே இயேசு ஐயா. உயிர் பறித்தெழுந்த எங்கள் உத்தமரே இயேசு ஐயா. நீ இன்றி உலகத்திலே நீதி தெய்வம் வேறு உண்டோ? நீ இன்றி உலகத்திலே நீதி தெய்வம் வேறு உண்டோ? ஏழைக்கு பங்காளராம், பாவிக்கு இரட்சகராம், இயேசு என்னும் திருமகனாம், இதயத்திலே வாழ்பவராம். ஏழைக்கு பங்காளராம்.
நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன். மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய், விதையான மைந்தனாய், மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய், விதையான மைந்தனாய், இதை நீக்கும் நேசனாய், இதை நீக்கும் நேசனாய், வந்தேன் சொந்தமாய். நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன். மந்தை சிதறும் நாளிலே நீ மறப்பாய் மேய்ப்பனை, மந்தை சிதறும் நாளிலே நீ மறப்பாய் மேய்ப்பனை, உன்னை மறவா மேய்ப்பனோ, உன்னை மறவா மேய்ப்பனோ, உன்னை காப்பார் கண்களாய். நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன்.
சபையின் அஸ்திபாரம் நம் மீட்பர் கிறிஸ்துவே. சபையின் ஜென்மாதாரம் அவரின் வார்த்தையே. தாம் மணவாட்டியாக வந்ததை தேடினார். தமக்கு சொந்தமாக மரித்ததை கொண்டார். எத்தேசத்தார் சேர்ந்தாலும் சபை ஒன்றே ஒன்றாம். ஒரே விசுவாசத்தாலும் ஒரே ரட்சிப்புண்டாம். ஒரே தெய்வீக நாமம் சபையை இணைக்கும். ஓர் திவ்ய ஞானாகாரம் பக்தரை போஷிக்கும். புறத்தியார் வீரோதம் பயத்தை உறுத்தும். உள்ளானவரின் துரோகம் கிலேசப்படுத்தும். பக்தரோயாத சத்தம் எம்மட்டும் என்பதாம். ராவில் நீலைத்த தூக்கம் காலையில் கழிப்பாம். மேலான வான காட்சி கண்டாசீர்வாதத்தை பெற்று போர் ஓய்ந்து வெற்றி சீரந்து மாட்சிமாய் ஆடையும் பரியந்தம் இன்னா உழைப்பிலும் நீங்காத சமாதானம் மெய் சபை வாஞ்சிக்கும். என்றாலும் கர்த்தாவோடு சபைக்கு ஐக்கியமும் இளைப்பாறுவோரோடு இன்ப இணக்கமும் இப்பாக்கிய தூயோரோடு கர்த்தாவே நாங்களும் விண்லோகத்தில் உம்மோடு தங்க கடாட்சியும். நல்மேய்ப்பரின் குரல் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இந்த 2020 ஆண்டின் ஸ்தோத்திர பண்டிகையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய செய்தியை கேட்பதற்கு முன்பு நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, தேவரீர் இம்மட்டும் நீர் எங்களை வழிநடத்தி வந்த மாபெரும் தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த காலம் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்தீர். இந்த ஆண்டிலும் இந்த ஸ்தோத்திர பண்டிகையை கொண்டாடவும் உம்முடைய சத்தியத்தை கேட்கவும் நீர் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகமே இருண்டு போயிருந்தாலும் நீர் மாறாத கர்த்தர், நீர் அன்புள்ளவர், கரிசனை உள்ளவர். உம்முடைய அன்பும் கரிசனையும் ஒருபோதும் குறைவதில்லை. ஆண்டவரே, இந்த உலகம் இருளுக்குள் இருந்தாலும் தேவரீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தராக இருக்கிறீர். இந்த ஆண்டிலும்
இந்த ஸ்தோத்திர பண்டிகையின் செய்தியை கேட்கத்தக்கதான வாய்ப்பினை மீண்டும் நீர் எங்களுக்கு தந்த மாபெரும் தயவிற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளின் மூலமாக எங்களோடு கூட பேசும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த 2020ஆம் ஆண்டின் ஸ்தோத்திர பண்டிகை அன்று கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் என்னவென்றால், யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமும் அதன் குடிகளும் கொள்ளை நோயினாலும் வெட்டுக்கிளிகளினாலும் அழிந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்வது கேட்பவர்களுக்கு ஏளனமாக இருக்கலாம். அது உண்மைதான். ஏனென்றால் இன்று நாம் அப்படிப்பட்ட ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உயிர்கொல்லி நோயினால் நம்மை நாமே தனிமைப்படுத்திக் கொள்கிறோம். சுதந்திரமாக யாரிடமும் பேசவோ பழகவோ முடியாத ஒரு பயம் நம்மை தொற்றிக் கொண்டிருக்கிறது. உயிர்கொல்லி கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு இறந்தவர்களின் முகங்களை பார்க்க முடிகிறதில்லை. பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய முகத்தை பார்க்க முடிகிறதில்லை. பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோருடைய முகத்தை பார்க்க முடிகிறதில்லை. அப்படிப்பட்ட அவல நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு என்று. இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் சாத்தியமாகுமா என்ற கேள்வி நமக்குள்ளாக எழுப்புகிறது. நிச்சயமாக சாத்தியமாகும் என்று நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் இந்த வார்த்தை, இந்த வாக்குத்தத்த வசனம் ஒரு சாதாரண மனிதனால் நமக்கு கொடுக்கப்பட்ட வசனம் அல்ல. சர்வ வல்லமையுள்ள தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். இன்று நம்மை சுற்றிலும் இந்த உலகத்திலும் நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவங்களை பார்க்கும் பொழுது இந்த சூழ்நிலைக்கே சம்பந்தமில்லாத ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனம் நம்மை தேடி வந்திருக்கிறது என்றால் நாம் இதை குறித்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தேசமும் தேசத்தின் குடிகளும் அழிந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் எப்படி பயப்படாமல் இருக்க முடியும்? நாம் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? நாம் எப்படி களி கூற முடியும்? இதே சூழ்நிலை தான் அன்றைக்கு யூதாவிலும் நிலவி வந்தது. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்களை பாருங்கள். நான் வாசிக்கிறேன். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாயிருக்கிறது. அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனங்களில் சொல்லப்பட்டது போலதான் இன்று உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் கண்ணார காண்கிறோம். இந்த சம்பவங்களை நம் வாழ்நாட்களில் இதற்கு முன்பு நாம் ஒருபோதும் கண்டதில்லை. அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. யோவேலின் நாட்களில் எப்படி நடந்ததோ அப்படியே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கலங்கடிக்கும் வார்த்தைகளை கொண்டு பேசிய கர்த்தர் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் பின்பகுதியில் தம்முடைய நியாய தீர்ப்பை குறித்து கர்த்தர் உணர்த்துகிறார். நான் வாசிக்கிறேன். யோவேல் 2:11, கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமுமாயிருக்கும், அதை சகிக்கிறவன் யார் என்கிறார். இதை சொல்லிய பின்பு 12ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், ஆதலால்
நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்கிறார். 13ஆம் வசனத்தில், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார் என்கிறார். ஏன் இந்த அவலநிலை யூதா ஜனங்களுக்கு ஏற்பட்டது? காரணம், யூதாவின் ஜனங்கள் செழிப்பும் திருப்தியுமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள். ஆனபடியால் கடவுளை ஒரு பொருட்டாக தங்களுடைய வாழ்க்கையில் எண்ணவில்லை. அவர்களை உருவாக்கின கர்த்தரை அவர்கள் மறந்து போனார்கள். இப்பொழுது அவர் அவர்களுக்கு அவசியம் இல்லாத ஒரு கடவுளாக போய்விட்டார். அவருடைய தேவைகளுக்கு தங்களையே அவர்கள் சார்ந்திருந்தார்கள், தேவனை அவர்கள் சார்ந்திருக்கவில்லை. ஏனென்றால் ஐஸ்வர்யமும் வளமும் கூடிய காரணத்தினால் கர்த்தருடைய ஆதரவு அவர்களுக்கு அவசியம் இல்லாமல் போய்விட்டது. அந்நிய தேவர்களை வழிபட ஆரம்பித்தார்கள். பாவம் பெருகியது. இப்படித்தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் செழிப்பும் வளமையும் நம்முடைய வாழ்க்கையில் பெருகியபடியால் இந்த ஆசீர்வாதத்திற்கு காரணமான கர்த்தரை நாம் மறந்து போய்விட்டோம். இன்றைக்கு உலகமே அதனுடைய விளைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வயல்வெளி பாழாயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுகிறது, விளைச்சல் அழிக்கப்பட்டது, புது திராட்சரசம் வற்றி போயிற்று, எண்ணெய் மாண்டு போயிற்று என்று யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார். எல்லாம் அழிந்து போய்விட்டது. யூதா தேசத்தில் வறட்சி, பஞ்சம். இப்படிப்பட்ட நிலையில் இருந்த யூதா உபவாசித்து தங்கள் பாவங்களை விட்டுவிட்டு கர்த்தர் பக்கமாக மனம் திரும்பும் போது யூதா ஜனங்களுக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். மேலும் இழந்து போன வருஷங்களின் விளைவை மீண்டும் திரும்ப தருவேன் என்று மற்றொரு 2வது வாக்குத்தத்தத்தையும் கர்த்தர் அங்கே கொடுக்கிறார். பாருங்கள், யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்கிறார். ஆக தேவன் அனுப்பிய இஸ்ரவேல் யூதா ஜனங்களுடைய பாவங்களின் நிமித்தம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்த அந்த அழிவை, அவர்கள் இழந்த ஆசீர்வாதத்தை மீண்டும் தருவேன் என்கிறார். அப்படித்தான் இன்றைக்கு நாம் அநேகர் நம்முடைய வேலையை இழந்து, நம்முடைய தொழிலை இழந்து, நம்முடைய வியாபாரத்தை இழந்து, நம்முடைய சம்பத்தை இழந்து, நம்முடைய சந்தோஷம் சமாதானம் எல்லாவற்றையும் இழந்து துன்பத்திலும் வேதனையிலும் வீடுகளுக்குள் முடங்கி கிடக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி ஸ்தோத்திர பண்டிகையை நாம் கொண்டாடுவது என்ற கேள்வியை நீங்கள் கேட்கலாம். வாஸ்தவமான ஒரு கேள்வி. இதற்கு காரணம் யார்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திர பண்டிகைகள் வருஷம் வருஷம் வரும் போகும். ஆனால் அந்த பண்டிகைக்கு காரணமான கர்த்தரை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பொருட்டாக எண்ணாத காரணத்தினால் இன்றைக்கு உலகமே அதனுடைய விளைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்ற ஒரு தேவனுடைய மனிதர் இப்படியாக சொல்லுகிறார்: கடந்து சென்ற நேரத்தை நாம் ஒருபோதும் திரும்ப பெற முடியாது, ஆனால்
நாம் இழந்து போன ஆசீர்வாதத்தை கர்த்தரால் திரும்ப பெற முடியும் என்கிறார். உண்மைதான். ஆகையினால் தான் இரண்டாவது வாக்குத்தத்தத்தை கொடுத்து தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். ஆகையால் மனம் திரும்பிய யூத ஜனங்கள் மேல் மனதுருகிய தேவனாகிய கர்த்தர், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று மறுபடியும் மறுபடியும் 2 முறை 26ஆம் வசனத்திலும் 27ஆம் வசனத்திலும் கர்த்தர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் உயிர்கொல்லி வைரஸ் நோயினாலும் வெட்டுக்கிளிகளினாலும் அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற நாம் உபவாசித்து நாம் பாவங்களை விட்டுவிட்டு கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அவர் நாம் தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிடுகிறார். அப்பொழுது நாம் பயப்படாமல் மகிழ்ந்து களி கூற முடியும். இழந்து போன ஆசீர்வாதங்களை மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில் பெற முடியும். யூதா ஜனங்களைப் போல நாம் உபவாசித்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தர் பக்கமாக நம்மை நாம் திருப்பிக் கொள்வோம் என்றால், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் ஆகிய தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற இந்த வார்த்தை, இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். கர்த்தருடைய கரத்தில் உங்களை ஒப்புவீங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றென்றும் உங்கள் மேல் தங்கியிருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, தேவரீர் உம்முடைய சத்தியத்தின் மூலமாக எங்களோடு கூட பேசியதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். யூதா ஜனங்கள் மேல் மனதுருகி அவர்கள் இழந்த ஆசீர்வாதத்தை மீண்டும் நீர் அவர்களுக்கு கொடுத்தது போல, நாங்கள் இழந்ததை தேவரீர் மீண்டும் எங்களுக்கு தந்து நீர் ஆசீர்வதியும். இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு சாட்சிகளாக நாங்கள் மாறவும், ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாக விளங்கவும் தேவரீர் அனுக்கிரகம் செய்யும். எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் அந்த சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம். தேவரீர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும். எங்கள் இரட்சகனோருடைய மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன். மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய், இசையான மைந்தனாய், மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய், இசையான மைந்தனாய், இதை நீக்கும் நேசனாய், இதை நீக்கும் நேசனாய் வந்தேன் சொந்தமாய். நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன். மந்தை சிதறும் நாளிலே நீ மறப்பாய் மேய்ப்பனை.